சாரோட ப்ரோக்ராம் பேரண்டிங் ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கி அட்டன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சாரோட அந்த பாயிண்ட்ஸ்லாம் நிறைய டீட்டெயிலாக டாட்டா எடுத்து நிறைய கொடுத்துருந்தாரு. உண்மையிலே வந்து இந்த ஒரு செஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. தென் நிறைய அதாவது பேரண்டிங்கில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்காங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு இது இருந்தது. அப்புறம் என்னோடய சன்னுக்காக கூட வந்து அவர் ஃபஸ்ட்டு அந்த ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக வில்லிங் இருக்குங்க. கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல் செஷனாக இருந்தது. தேங்க்யூ நிஷாஸ். தேங்க்யூ. செஷன் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. ஒரு குழந்தைய வந்து எப்படி வளர்க்கணும், உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன எப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு இதை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ். தேங்க்யூ நிசார் சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. சார் ஆரம்பிக்கும் போது சொன்னார், அதாவது இந்த இது வந்து எப்படி போகுன்றது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கிளாஸ் தான், பட் ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சது மாதிரி இருந்தது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து இந்த மாதிரி தான் வளர்க்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு அழகாக அவர் வந்து எடுத்து வச்சுருந்தார். ஸோ இதை வந்து பார்க்கும்போது ஃபியூச்சரில் வந்து இது வந்து நம்ம குழந்தைகள் வந்து 20 வயசு வரைக்கும் இல்லை, ஸோ அவங்க லேர்ன் பண்ணுற வரைக்குமே அவங்க கூட ட்ராவல் பண்ணுற ஒரு இது பிளானிங் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஒவ்வொரு பேரண்ட்டும் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு இதுதான் இது. ஒரு கண்டிப்பாக ஒரு குழந்தைய வந்து நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொன்னோமாக்கா இந்த கிளாஸ்லாம் வந்து அட்டன் பண்ணணும். சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ. ஆக்சுவலி எனக்கு லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாக ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லணும். ஏன் சொல்லணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பேரண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அது இப்பவும் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இவர் சொல்கிறது எல்லாமே இதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியாக இல்லை இந்த ரிப்போர்ட் எடுத்தால் இப்படியெல்லாம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம், பசங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறச்சுதான் எனக்கு ஒரு ஓகே இப்படி ஒரு எல்லாம் ரிப்போர்ட் எடுக்க முடியும், பசங்களுக்கு பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அப்போ தான் ஒரு கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஓகே இந்த மாதிரிலாம் இருக்குது போல இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அது கண்டிப்பாக ரொம்ப 3 ஹவர்ஸ் நான் அவர்கிட்ட வரச்சே கேட்டேன் 3 ஹவர்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு. பட் 3 ஹவர்ஸ் போனதே தெரியல. ரொம்ப நல்ல செஷனாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. என் பேர் நிசார். எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம். அவருடைய செஷனை அட்டன் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாள் எனக்கு ஆசை. நேரில் போய் பார்க்கணும். பட் திஸ் குட் டைம். இந்த செஷன் எப்படி போனதுன்னு தெரியல. 3 ஹவர்ஸ் ஜஸ்ட் லைக் பாஸ் ஆயிடுச்சு. என்னென்னா பேரண்டிங் வந்து சிம்பிளாக இல்லை, ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட் தான். நல்லா கொண்டு வரணும் பசங்களான்னு ட்ரீமாக இருக்குது, பட் வழி தெரியல. பட் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஷோட் மீ மெனி வேஸ். ஸோ இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். தேங்க்யூ.